அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாதி பேசுகிறேன். நீங்கள் வந்து பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதாவது மோனிகா அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து ஒரு ஐட்டம் நம்பர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதோடைய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜூலை 11ஆம் தேதி 6 மணிக்கு வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இந்த காவாலா பாட்டு மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்குற மாதிரி ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஹார்பரில் நடக்கிற மாதிரி அந்த பாட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு சின்ன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூஜா ஹெக்டே பற்றி எல்லாத்தையுமே தெரியுமே. நல்ல பயங்கரமான டான்ஸரு, அரபி குத்து பாட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமேட்டு சில பாடல்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு. ஹிந்தியில் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துலையும் பயங்கரமான பாட்டெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரீச் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு. ஏன்னா இந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்து ஜனநாயகன் படத்தில் வேறு அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இம்பேக்டும் பயங்கரமாக வந்து ரீச் ஆக போகுது. அது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஐட்டம் சாங்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது அது பயங்கரமான இம்பாக்ட் கொடுப்பாரு. எப்படி ஜெயிலர் படத்தில் வந்து காவலா படத்து பாட்டுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த பாட்டுலையும் மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டோனில் வந்து இந்த பாட்டு இருக்கும். ஐட்டம் சாங்கை பொறுத்த வரைக்கும் உடனே ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை வந்து பயங்கரமாக அனிருத் வந்து பண்ணியிருப்பாப்புல. அனிருத் இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஒரு பாட்டு வந்து வருதுன்னா அது வந்து கேட்கும்போதே அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகணுங்கிற அந்த மனநிலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து பூஜா ஹெக்டேக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி டான்ஸ் நம்பர் அப்படிங்கிறது அது மிக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபி குத்து, இந்த பீஸ்ட் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும்ல, இந்த டான்ஸு மொமெண்ட் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல நோக்கி வந்து அவங்க நகர்த்தி கொண்டு போச்சு. இது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ பாட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் பயங்கரமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்னா இந்த ஐமேக்ஸ் ரிலீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் 2-3 வீடியோவில் பற்றி பேசிட்டேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா வார் 2வோட ஐமேக்ஸ் ரிலீஸையும் கூலி படத்துடைய ஐமேக்ஸ் ரிலீஸ் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தக் லைஃப் படம் தான் ரிலீஸ் ஆச்சு. நிறைய திரைப்படங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐமேக்ஸ் திரைப்படத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா படத்துடைய கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இவங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம். எப்படின்னா ஐமேக்ஸ் ரிலீஸ்னால் என்ன, அதில் என்ன வந்து கலெக்ஷன் வருது அப்படிங்கிறது. இந்தியாவிலே அதிகபட்சமாக ஐமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லி 2024 கணக்கு எடுத்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 128 கோடி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 திரைப்படங்கள் ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணால் எல்லா கலெக்ஷனும் சேர்த்து 128 கோடி தான். மிக அதிகபட்ச கலெக்ஷன் வந்த படம் வந்து ஓப்பன்ஹைமர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு தான் ஐமேக்ஸில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடிக்கு 40 கோடிக்கு தான் வந்திருக்கு. இந்தியாவிலே அதிகமான ஒரு கலெக்ஷன் பண்ண படமாக என்ன படம் இருக்குன்னா கல்கி திரைப்படம் வந்துச்சுல கடைசியாக அந்த படம் தான் அதிகமான கலெக்ஷன் வந்த படமாக சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி புஷ்பா வேறு இருக்குது. ஸோ எல்லா புஷ்பா 2ஆக இருக்கட்டும், அதே மாதிரி கல்கியாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து அங்கே ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சுல. மேக்ஸிமம் கலெக்ஷன் எவ்வளோ நினைக்கிறீங்க இந்தியாவில்? இந்த 33 ஸ்க்ரீனில் வந்து அதிகபட்ச கலெக்ஷன் எவ்வளோன்னா 13 கோடியிலேருந்து 15 கோடி தான் மேக்ஸிமம். 15 கூட கிடையாது, 13 கோடி தான் அதிகமாக வந்திருக்குது. ஸோ இப்போது நீங்கள் தக் லைஃப் படமோ இல்லை வந்து லியோ திரைப்படத்துடைய ஐமேக்ஸ் கலெக்ஷன் எடுத்திங்கன்னா 2 கோடி 3 கோடி அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஆனால் இதே டைமில் ஜெயிலர் படமும் இன்னொரு படம் கத்தார் 2 அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 திரைப்படங்களுடைய கலெக்ஷனுமே கிட்டத்தட்ட 600 கத்தார் 2 வந்து பார்த்திங்கன்னா 700 கோடி கிட்ட வந்து கிட்டத்தட்ட நெருங்கி கலெக்ஷன் வந்துச்சு. ஜெயிலர் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 650 கோடி கலெக்ஷன் வந்துச்சு. 2 திரைப்படங்களும் ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணல. 2மே சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் ரிலீஸ் ஆச்சு. மல்டிப்ளெக்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு, தவிர ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணப்படலை. ஸோ ஐமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் கலெக்ஷனுக்கான ஒரு டூல், அவ்வளோதானே தவிர ஐமேக்ஸில் வந்துட்டாலே படம் பயங்கரமாக கலெக்ஷன் வந்துடும், பயங்கரமான ஒரு இடத்த நோக்கி நகர்த்துடும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய முட்டாள்தனம். இது எதுக்கு இந்த ஒரு நெரேட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு படம் வருது, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேவலமான ஒரு கல்ச்சர் வந்துருக்குது. ஒரு படத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னொரு படத்தை கேவலப்படுத்திட்டு இருப்போம், கிண்டல் பண்ணிகிட்ருப்போம், விமர்சனம் பண்ணிகிட்ருப்போம். படம் ரிலீஸ் ஆகி ஓடாமல் போய் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட அந்த விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போது ஒரு படத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா படம் எடுக்கப்பட்ட விதத்தில், படம் வந்து சொல்லப்பட்ட விதத்தில் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது, அதில் எந்த வித தப்புமே கிடையாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது படம் வந்து வரத்துக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிற விதங்களை வச்சே படத்தை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிற கேவலமான ஒரு மனநிலையை கொண்டு வரக்கூடாதுன்னு நான் எப்பயுமே நினைக்கிறேன். ஒரு படங்களுமே பெரிய அளவுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்போ 100 நாடுகளில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு
ஒரு தமிழ் சினிமாவுடைய வியாபார எல்லையை விரிவடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே, எல்லா சம்மந்தப்பட்ட முயற்சிகளையுமே அவங்க தெளிவாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ். அதுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களும் படத்தில் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஆளாக ரஜினி சார் இருக்கிறனால தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் படத்துடைய வியாபார எல்லை வந்து விரிவடையுது. இப்போ இந்தியாவில் இருக்கிற 33 ஸ்க்ரீன்லேயும் கிட்டத்தட்ட வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்துக்காக ஒதுக்கப்படுது. இன்னும் வந்து ஓவர்சீஸில் வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படுது. எல்லாமே ஓகே. இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்படுகின்ற படங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். உதாரணத்துக்கு டார்க் நைட் மாதிரியான படங்கள், அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான படங்கள், அதே மாதிரி ஓப்பன்ஹைமர் மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல. இப்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் படம் வந்துருக்குல்ல, இது மாதிரி. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு படம் இப்போ வந்து ராமாயணா படம் மட்டும்தான் ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்படுது. மீது எல்லாமே ஐமேக்ஸ் கன்வர்ஷன் தான். இப்போ நம்ம நார்மலாக எடுக்கிற படத்தை ஐமேக்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே ஹாலிவுட்டில் அது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது, அது அந்த மாதிரியான படங்கள் தான் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனால் ஐமேக்ஸ் கேமராலே எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த இந்த முழு கான்செப்ட் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் வந்து சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் எடுக்கப்பட்ட படங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும், நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் இருக்காது. ஆனால் ஏன் பட்ஜெட் அதிகமாகுதுன்னா அந்த ஃபிலிமில் எடுக்கப்படுகின்ற அந்த ஃபிலிம் ரோலு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு காஸ்ட்லியான விஷயம். அதனால அதிக பொருட்செலவில் வந்து அந்த படம் எடுக்கப்படுது. குறிப்பாக வந்து இந்தியாவில் நல்லா தெரிஞ்ச டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இன்டர்ஸ்டெல்லார் படம் மூலமாக நிறைய தெரியும், டார்க் நைட் படம் மூலமாக தெரியும். அவர் வந்து ஐமேக்ஸ் கேமராவில் தான் படம் எடுப்பார். ஃபிலிமில் மட்டும் தான் படம் எடுப்பார், 2Dயில் தான் படம் எடுப்பார், 3Dயில் படமே எடுக்க மாட்டார். ஏன்னா 2D மட்டும் தான் ஃபிலிமோட ஒரிஜினல் ஃபார்மேட்டு அப்படின்னு அவர் நம்புறவர். ஸோ அவருடைய படங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் உலகம் முழுக்க இருக்கும். ஏன்னா அவர் பேரோட வேல்யூ இருக்குல்ல, அதுக்காக இருக்குது. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்குக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து மார்ட்டின் ஸ்கோர்சேஸி அவர் இருக்கார். அப்புறம் குவின்டன் டொரண்டினோ இருக்கார். இவங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து ரீச் பண்ணப்படும் படங்கள். அதுக்காக தான் அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எடுத்த வந்து 4K ஃபார்மேட்டு 8K ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஐமேக்ஸில் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 2 பார்டரே தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன்லேயே தெரியாது. ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஐமேக்ஸோட ஒரிஜினல் ஃபார்மேட்டு. கன்வர்ஷன் ஃபார்மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் 2 பார்டர் தெரியும். பெரிய ஸ்க்ரீனில் தெரியுமே தவிர 2 பார்டர் தெரியும், அவ்வளோதான். ஸோ ஐமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக படம் ரிலீஸ் பண்ணி வருமானம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டை தவிர அதுதான் வந்து ஒரு படத்துடைய வெற்றி நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட 95% படங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் செய்யப்படாத படங்கள் தான் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து பார்த்துருக்குது. பாகுபலி திரைப்படம் கூட ஐமேக்ஸில் வந்து கம்மியான ஸ்க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் செய்யப்படுது. ஐமேக்ஸ் கலெக்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் அது உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு சண்டை போடுற ஒரு டூலாக வச்சுட்டு பயன்படுத்தாமல் படம் வரப்போது வர படத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.